ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா குமரி மந்திராலயத்தை நிற்கும். இந்த குமரி மந்திராலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரத்தில் ஆசிரமம் என்ற இடத்துல வந்து நமது விருத்திகா பிருந்தாவனமாக நமது குரு ராஜர் வந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா விசேஷம். பொதுவாக குரு ராஜருக்கு வந்து எப்போதுமே எல்லா குருமார்களுக்குமே வந்து எப்போதுமே விசேஷம் தான். அதில் நம்ம குரு ராகவேந்திரனுக்கு வந்து ரொம்ப நிறைய மகிமையெல்லாம் நடத்தியிருக்காரு. வியாழக்கிழமைனா குரு மகிமை வாரம்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த சொஸ்தி, அதுக்கப்புறம் பல்லக்கு சேவை, ரதோற்சவம் எல்லாமே மற்றும் அன்னதானம் எல்லாமே நடக்குது. பக்தர்கள் தங்களால் முயன்ற நன்கொடையை நீங்கள் கோயிலுக்கு செலுத்தி அந்த குரு ராயனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இப்போ வருகிற வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா விஜயதசமியை முன்னிட்டு குழந்தைகளுக்கு ஏடு தொடங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. கல்விக்கு அதிபதி சரஸ்வதி, அந்த சரஸ்வதியோட அருளோடு பெற்றவர் நம்ம குரு ராகவேந்திரர். அந்த இரண்டு பேருமே ஒரு சேர்ந்த அமர்ந்த இடம் தான் நமது குமரி மந்திராலயம். அந்த குமரி மந்திராலயத்தில் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைகளை வந்து கல்வி கற்க ஏடு தொடங்க நிகழ்ச்சியில் பங்கு கொள்வது வந்து குரு ராயரோட ஆசீர்வாதம் மற்றும் சரஸ்வதி தேவியோட ஆசீர்வாதம் எப்பொழுதுமே அந்த குழந்தைகளுக்கு கிட்டும். இதில் வந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த குருசோஸ்திரம் பாராயணம்லாம் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். அந்த குருசோஸ்திரம் பாராயணத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளெக்ஸில் வச்சுருக்கிறோம். அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தைகள் உங்களுக்கு கற்றுத்தரும். ஏன்னா அது வந்து சமஸ்கிருதம். குரு ராகவேந்திரர் வந்து அவருக்கு குருசோஸ்திரம் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். குருசோஸ்திரம் அந்த குருசோஸ்திரம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும். இந்த குழந்தைகள் ஈஸியாக கற்றுப்பாங்க. அதை வந்து பெரியவர்கள் குழந்தைகள் மூலமாகவே கற்றுப்பாங்க. அது ரொம்ப ஒரு ஸ்பெஷல். அது இந்த குமரி மந்திராலயத்தை பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் இந்த குருசோஸ்திர பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய கோயிலுக்கு போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய விசேஷம் இந்த குமரி மந்திராலயத்துக்கு. நீங்கள் வியாழக்கிழமை தோறும் எல்லா வியாழக்கிழமை தோறும் இந்த பிரார்த்தனையில் நீங்கள் பங்கு கொண்டீங்கன்னா அது வந்து நியாயமான கோரிக்கையில் வந்து குரு ராகவேந்திரன் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு நடத்தி கொடுத்துட்ருக்கிறாரு. இது வந்து நிறைய பேருக்கு இந்த ஆலயத்தில் வந்து போனவங்களுக்கு நடந்திருக்கு. இதில் வந்து எல்லளவுமே சந்தேகம் கிடையாது. நிறைய எனக்கே நடந்திருக்குது. நிறைய மகிமைக்கு அதிபதி நமது குரு ராகவேந்திரன். அதனால் எல்லாரும் வியாழக்கிழமை தோறும் இந்த குமரி மந்திராலயத்துக்கு வாங்க. வந்து குரு ராஜரோட அருளை வந்து பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய.